தாவேக்கா வந்து அமைச்சரவை பட்டியல்லாம் வெளியிட்டிருந்தாங்க. அதில் குறிப்பாக நிறையா பேரை வந்து விமர்சனம் பண்ணாமல் ராஜ்மோகன் அவர்களை மட்டும் நிறைய விமர்சனங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சமூக ஊடகங்களில். அவர் வந்து ஒரு பட்டியலின சமுதாயத்தில் வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி தங்கம் தென்னரசு இருந்தார்னு நினைக்கிறேன். அவருக்கு மட்டும் நான் பட்டம் நடிச்சிருக்காரா இல்லை டைரக்ட் பண்ண தெரியுமா? இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வருது. இவர் ஏன் விஷால் ஏன் தங்கம் தென்னரசை கேட்கல, ராஜ்மோகனை கேட்குறாருன்னு ஒரு கேள்வி. ஸோ இது என்ன மனப்பான்மைனா ஆதிக்க சக்தியோட மனப்பான்மை. ஒரு அந்த ஆதிக்க சாதி இருக்குல்ல, அங்கேருந்து வர ஒரு சிந்தனை. இப்போ வந்து வெங்கட்ரமணன் போட்டு அதை கேட்டிருப்பாரா? தமிழகம் அந்த மாநிலம் தோன்றியதுலேருந்து 5 லட்சம் கோடி தான் கடன். ஆனால் இந்த 5 வருஷத்தில் ப்ளஸ் 5 லட்சம் கோடி கடன். சில பேர் வந்து அரசியல் அனுபவம் இல்லாதவங்க வந்து மாட்டிக்கிறாங்க மீடியாவில் இருக்கிறதால. இன்றைக்கி கூட வந்து ஜோதியை ஒருத்தவங்க ஒரு லேடி வந்து ஒரு மாதிரி ஆசனம் மாதிரி சேர் போட்டு உட்காந்து அவங்களோட பிரதமர் கேண்டிடேட் 2029 யாராக இருப்பாங்கன்னு ஒரு கேள்வி எழுது. யார் ஆதரிப்பாங்க? அவங்க இவங்க ராகுல் காந்தி தானே ஆதரிப்பாங்க? தெரியலையே. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்காவது ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா முக்கியமாக ஒரு பத்திரிக்கையாளர் வந்து ஃபஸ்ட்டு நேர்காணல் எடுக்கணும்னு நினச்சேன். அதுக்காக இன்றைக்கி வந்து ஒரு பத்திரிக்கையாளர் நேர்காணல் எடுக்க வந்திருக்கோம். அவர்கிட்ட வந்து தமிழ்நாட்டில் தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையை குறித்து பேச இருக்கிறோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் லியோனா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரசாத். வெறும் பிரசாத் இல்லை, பைக் பிரசாத். நீங்கள் தான் அந்த பேரை ஃபஸ்ட்டு எனக்கு வச்சிங்க. நிறைய பேர் வந்து எங்கள் வீட்டில் கூட நீங்கள் பைக் பிரசாத் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்றாங்க. பைக் பிரசாத் தான் கூப்பிட்றாங்க. ஆமாம், ஓகே. ஃப்ளெக்ஸில் கூட என் பேரை வந்து பைக் பிரசாத் அப்படின்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து சவுக்கு மீடியா பார்க்கக்கூடிய நிறைய பேர் வந்து நீங்கள் பைக் பிரசாத் அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்படி பெத்த அம்மா அப்பா வச்ச பேரை கூட மாற்றி வச்சிட்டிங்க. சரிண்ணா, இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராகி என்னையோட 10 நாட்கள் ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு பத்திரிக்கையாளராக அந்த 10 நாளில் அவங்களோட ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, முதல்ல சில விஷயங்கள் நான் வந்து உண்மையை ஒத்துக்கணும். எந்த மாதிரி பண்ணால் விஜய் ஆட்சியை பிடிக்க போகிறாருன்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற நிறைய பேரே வந்து நினச்சி பார்க்கல. அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஓட் பர்சன்டேஜை வாங்குவாங்க, ஒரு குறிப்பிட்ட சீட்டை வந்து வெல்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் தொடர்ந்து என்ன சொல்லிட்டு வந்தேன்னா, நான் பொய்லாம் சொல்லலை, அவங்க தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. பட் நம்ம வந்து இத்தனை பர்சன்டேஜ்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களுக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டு இல்லை. அதனால் இத்தனை பர்சன்டேஜ் தான் அவங்க வாங்க போகிறாங்கன்னு நம்மளால் இப்போ சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்க என்னென்னா அவங்க வந்து 10% வாங்கலாம், ஆட்சி கூட பிடிக்கலாம் அப்படின்லாம் நான் சொன்னேன். ஆனால் நான் சொன்னதில் வந்து அது நடந்துருக்கு. என்னென்னா அவங்க கிட்டத்தட்ட ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. பெரும்பான்மை இடங்களாலும் கிட்டத்தட்ட ஒரு தனி பெரும் கட்சியாக 108 இடங்களை வந்து பிடிச்சிருக்காங்க. 108 இடங்களை பிடிச்சிட்டு யார் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்தது. யார் சப்போர்ட் பண்ணுவாங்க? டிஎம்கேலேருந்து பண்ணுவாங்களா, ஏடிஎம்கேலேருந்து பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருந்தது. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் திமுக கூட்டணியை உடச்சிக்கிட்டு நீங்கள் வந்து இப்படி பார்க்கணும், ஓகேவா? விஜய் அவர்களை வந்து முதல்ல யாருமே நம்ப தயாராக இல்லை. அவர் வந்து வின் பண்ணுவார், இத்தனை பர்சன்டேஜ் வாங்குவார்னு. ஆனால் விஜய் ஒரு பக்கம் திமுக கூட்டணி கட்சிகளை உடச்சிருக்காரு, காங்கிரஸ் உடச்சிருக்காரு. 20 வருஷமாக கிட்டத்தட்ட கூட்டணியில் இருந்தாங்க, அவங்கள உடச்சி இந்த பக்கம் கூப்பிட்டு வந்திருக்காரு. விசிகே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து பண்ணுறாங்க, ஐயுஎம்எல் அவங்க வந்து பண்ணுறாங்க, இந்தியன் முஸ்லீம் லீக் வந்து அவரை சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் வந்து சில எம்எல்ஏக்களே அந்த கட்சியை உடச்சிட்டு வராங்க. அப்படி பார்த்தீங்கன்னா விஜய் என்ற அந்த அந்த ஒரு பெரிய பிம்பம் வந்து தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளாக இருக்கிற அதிமுகவும் உடைச்சிருக்காங்க, திமுக கூட்டணி கட்சிகளையும் வந்து உடைச்சிருக்காங்க. அப்படி தான் பார்க்கலாம். அது ஒரு பெரிய சாதனை. தமிழ்நாட்டில் வந்து எதிர்த்து அவர்களும் அதை பண்ணலை, கருணாநிதி அவர்களும் அதை பண்ணலை. ஒரு கட்சி வந்து தேர்தல் முடிவுக்கு பிறகு ஒரு கட்சியை வந்து உடைச்சிட்டு வந்து ஆதரவு கொடுக்குறது, அதே போல் கூட்டணி கட்சிகள்லேருந்து கூட்டணியே பிச்சுக்கிட்டு வந்து ஆதரவு கொடுக்குறது வந்து அதை ஜெயலலிதா அவர்களும் பண்ணலை, ஒரு முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களும் பண்ணலை. அந்த மாதிரியான ஒரு சாதனை அவர் பண்ணியிருக்காரு. ஸோ ஆட்சியை வந்துட்டார், முதலமைச்சர் ஆகிட்டார். அவர் எதிர்பார்த்தாரோ எதிர்பார்க்கலையோ, நாம் வாக்களித்தோமோ வாக்கலையோ, அவர் தான் வந்து முதல்வர். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு விழுந்த வாக்குகள் வந்து 1.25 கோடி தான், ஆனால் 3.25 கோடி கிட்ட அவருக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரியை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஒரே ஒரு மார்க்கில் ஃபெயில் ஆனாலும் ஃபெயிலு தான். லைக் நீங்கள் 100 சென்டமாக வந்து பெறலனாலும் அது 99 தான். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் அவர் தான் வந்து முதலமைச்சர். இந்த 10 நாளில் வந்து எந்த மாதிரியான விஷயங்களை பண்ணியிருக்காங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி 2 கட்சியோட கூட்டணி கட்சிகளை ஒரு கட்சியை வந்து 2ஆக உடைச்சிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே இருக்கிற ஒரு கான்செப்ட் இருந்தது, திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கும், அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்கும். ஆனால் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து திமுக உடைச்சிட்டாங்க வந்துட்டாங்க, பாஜக வந்து நடுநிலைமை வைக்கிறாங்க. அவங்க அதிமுக கூடயும் இல்லை, திமுக கூடயும் இல்லை, நாங்கள் வந்து யார் கூடயும் சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நடுநிலைமை வைக்கிறாங்க. சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பு நடக்கும்போது
அவங்க வந்து நடுநிலைமை தான், யாருக்கும் ஆதரவளிக்கல, நியூட்ரலாக இருந்துட்டாங்க. இது ஒரு விஷயம். இங்கே இருக்கிற அந்த பொலிட்டிக்கல் டைமென்ஷனே மாறுது. எனக்கு தெரிஞ்சு திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான் சொன்னார் எலெக்ஷனுக்கு முன்னாடி, இங்கே பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்காது, காட்டுமன்னார்கோவிலில் நிற்க போகிறேன், தமிழ்நாட்டோட பொலிட்டிக்கல் டைமென்ஷனே மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு சொன்னார். அதுதான் நடந்திருக்கு. பட் அவர் நினச்சது வேறு. இப்போ விஜய் அவர்கள் இருக்கிற இடத்துக்கு திமுக ஸ்டாலின் அவர்கள் வந்து வருவார்னு நினச்சாங்க. ஆனால் அவர் வரல, விஜய் அவர்கள் வந்துட்டார். இது ஒரு விஷயம். இந்த 108 வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்தது. தமிழ்நாட்டோட பொலிட்டிக்கல் டைமென்ஷனை மாற்றினாரா? இப்போ வந்து காங்கிரஸுங்க வந்துட்டாங்க. அதிமுக கூட தான் வந்து பாஜக எதிர்காலத்தில் கூட்டணி வைப்பாங்கன்னு வச்சுங்களேன். இங்கே திமுகவோட தேசிய அரசியல் எதை நோக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை உருவாக்கியிருக்காரு விஜய் அப்படின்னு தான் பார்க்கணும். அவங்களோட பிரதமர் கேண்டிடேட் 2029 யாராக இருப்பாங்கன்னு ஒரு கேள்வி எடுத்து, யார் ஆதரிப்பாங்க? அவங்க திமுக ராகுல் காந்தி தானே ஆதரிப்பாங்க. தெரியலையே. விஜய் கூட தான் காங்கிரஸ் இருக்காங்களே, எப்படி இருக்கும்போது ராகுல் காந்தி எப்படி ஆதரிப்பாங்க? இங்கே விஜய்க்காக கூட்டணி அவசியம் வந்திருக்கீங்க. ஸோ அவங்க வந்து என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல எதிர்காலத்தில். அதன் பிறகு வந்து தமிழக வெற்றி கழகத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் இருக்கும்போது நிறைய பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அரசியல்னே வந்து ஒரு குடும்பத்துக்கு என்னன்னு தெரியாது, அந்த குடும்பத்துலேருந்து ஒரு பையன் வந்து அரசியல் இன்னும் வெற்றி பெற்றிருக்கான். அந்த மாதிரி ஊருக்கு ஒருத்தவங்க இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய தாக்கம். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய ஊரில் 10 டிஸ்ட்ரிக்ட் கிட்ட அவங்க ஒரே ஒரு தொகுதி கூட வின் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அங்கே இருக்கிற ஓட் பர்சன்டேஜ் பார்க்கணும். ஸோ அந்த ஊர்லாம் வந்து 30% மேலே வந்து ஓட் பர்சன்டேஜ் எடுத்திருக்காரு விஜய் அவர்கள். அதுவே வந்து பெரிய தாக்கமாக தான் நான் பார்க்குறேன். அதன் பிறகு சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறார் அவர் இந்த 10 நாளில். என்னென்னா, ஒரு விமர்சனம் வருது, ஒரு ஜோசிடர், அவர் ஆஸ்தான ஜோதிடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அவரை வந்து அவரோட அரசியல் ஆலோசகராக வைக்கிறாரு. எதிர்ப்பு வருது. எதிர்ப்பு வந்தோடனே அங்கேருந்து பின்வாங்குறாரு. ஆமாம், நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்குறாரு. அதே போல் தாவேகாவின் எம்எல்ஏக்கெல்லாம் வந்து போயிட்டு நிறைய இடங்களில் என்ன பிரச்சனை நடக்குன்னு சொல்லிட்டு இயல்பாக போகிறாங்க. அதிமுகனா ஒரு தோரணையாக போவாங்க, 10க்கு 6 போகும். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து அப்படி இல்லை, சாதாரணமாக போகிறாங்க. ஏன் இதை அப்படி பண்ணுறீங்க, ஏன் வந்து டாஸ்மாகில் 10 ரூபாய்க்கு மேலே வாங்குறீங்க, இந்த கடை வந்து இத்தனை தேதிக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சில பேர் வந்து அரசியல் அனுபவம் இல்லாதவங்க வந்து மாட்டிக்கிறாங்க மீடியாவில் இருக்கிறதால. இன்றைக்கி கூட வந்து ஜோதி ஒருத்தவங்க, ஒரு லேடி வந்து ஒரு மாதிரி ஆசனம் மாதிரி சேர் போட்டு உட்காந்து, ஸோ அதுக்கு அவங்க விளக்கமும் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. அது வந்து எனக்கு தெரிஞ்சு எதிர்காலத்தில் சரி செய்யப்படும்னு நினைக்கிறேன். இந்த 10 நாட்களில் வந்து ஒரு பக்கம் வந்து நீங்கள் என்ன தான் ரீல்ஸ் போட்டு ஆட்சியை பிடிச்சங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக சொன்னாலும், அதிமுக சார்பாக உங்களுக்கு வந்து 5 கட்சி வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, அதனால தான் அவங்க ஆட்சி இருக்குன்னு சொல்லிட்டு அதிமுக சொன்னாலும் அவர் தான் முதல்வர். இது தமிழக வரலாற்றில் வந்து எழுதப்பட்டது. ஸோ இனிமேல் வந்து தமிழக அந்த அரசியலோட அந்த டைமென்ஷன் எப்படி போகும்னா, தாவேகா இருக்கும். விஜய் இருக்கிற வரைக்கும் வந்து தாவேகா கண்டிப்பாக இருக்கும். ஆப்போசிட்டில் வந்து அதிமுகவா அல்லது திமுகவா? ஏன்னா நம்ம அதிமுகவும் அண்டர்எஸ்டிமேட் பண்ணக்கூடாது, திமுகவையும் அண்டர்எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. ஸோ இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பிக்கிறாரு. அந்த கேள்விக்கு விடை எப்போ தெரியும்னா, இனிமேல் வர இடைத்தேர்தலாகட்டும், இனிமேல் வரப்போகிற உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் தெரிஞ்சிடும். இந்த அரசியல் வந்து எதை நோக்கி பயணிக்கிறது, தமிழக அரசியல் களம் உண்மையாகவே மாறுகிறதா, தன்னுடைய இருப்பை வந்து விஜய் அவர்கள் தக்க வைக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு வரும் நாட்களில் தெரிஞ்சிடும். இப்போ வந்து இந்த 2500 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல பெண்களுக்கு அப்படின்ட்டு. ஆனால் டிஎம்கே வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஆட்சிக்கு வந்த பிறகு ரொம்ப நாள் கழித்து தான் அந்த 1000 ரூபாவே போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 2ஆம் கட்ட அந்த பெண்களுக்கு வந்துட்டு அந்த உதவித்தொகை கொடுக்கும்போது கூட ஆட்சி முடிவடைய டைமில் தான் கொடுத்துருந்தாங்க. விஜய் அவர்கள் 2500 ரூபா வந்து எப்போ கொடுப்பாரு அப்படின்ற ஒரு கேள்வி. இல்லை, நீங்கள் திமுக எப்போ தான் அந்த 1000 ரூபா கொடுத்தாங்க? ஈரோட்டில் வந்து இடைத்தேர்தல் நடந்தது. இவிகேசி இளங்கோவனோட பையன் இறந்துட்டார்னு நினைக்கிறேன். இறந்தோடனே அந்த தேர்தலெலாம் சொல்கிறாங்க, நாங்கள் இந்த மாதிரி அடுத்த மாதத்தில் 1000 ரூபா கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 2 வருஷம் கழிச்சு, ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் கழிச்சு தான் சொல்கிறாங்க. அப்போ வந்து தமிழ்நாட்டோட கடன் 5-5.5 லட்சம் கோடின்னு நினைக்கிறேன். இப்போ 10 லட்சம் கோடிக்கு மேலே கிட்டத்தட்ட தமிழகம் அந்த மாநிலம் தோன்றியதுலேருந்து 5 லட்சம் கோடி தான் கடன். ஆனால் இந்த 5 வருஷத்தில் ப்ளஸ் 5 லட்சம் கோடி கடன். அந்த அளவுக்கு வந்து தமிழக அரசு வந்து கடன் வாங்கியிருக்கு. கஜானா காலியாக இருக்குது. முதல்ல வந்து கொடுக்கப்படுவதற்கான சாத்தியங்கள் என்ன, யார் யாருக்கு கொடுக்கலாம், அனைவருக்கும் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அனைவருக்கும் கொடுப்பாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வேணான்னா விட்டுருங்க, யாருக்கெல்லாம் வேண்டாமோ நீங்கள் எழுதி கொடுத்துருங்க எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த உதவித்தொகை ஏழை எளியவர்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது யார் யாருக்கெல்லாம் வேணாமோ, அரசு பதவிகள் யார் இருக்காங்களோ, இல்லை அரசு ஊழியர்களாக யாராக இருக்காங்களோ, இல்லை உங்களுக்கு வருமானம் அதிகமாக வருது, ஸோ அவங்களுக்கெல்லாம் தேவைன்னா அவங்களுக்கெல்லாம் ஒதுக்கிட்டு உண்மையாகவே அந்த 2500 ரூபா யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மினிமம் வந்து 1-2 வருஷம் அவங்க கொடுக்கறதுக்கு 2500 ரூபா. 6 சிலிண்டர் அதுவும் வந்து எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அங்கே சிலிண்டர் தட்டுப்பாடு மிகப்பெரிய அளவில் இருக்குது.
ஏன்னா இந்திய அரசிடமே வந்து சிலிண்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, சிலிண்டர் இந்திய அரசிட்ட வந்து கையிருப்பு இருக்குன்னா கொடுத்துடலாம். கையிருப்பே இல்லை, தமிழக அரசால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இல்லை. ஏன்னா சிலிண்டர் வந்து எல்லாமே பயன்படுத்துகிறோம், காசு கொடுத்து வாங்குறோம். அது காசு கொடுக்காம தமிழக அரசு கொடுக்க போகுது. ஒரு வேளை சிலிண்டர் இருந்தால் அதையும் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் காலம் எடுக்கும், மினிமம் வந்து 1 இயர்னாச்சும் ஆகும். விஜய் அவர்கள் வந்து பதவியேற்ற பிறகு வந்து இலவச அறிக்கையில் தான் அதிகமாக வந்து ஃபஸ்ட்டே வந்து வெளியிடுவார் அப்படி இப்படிலாம் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் திடீர்னு வந்து மதுபான கடையை மூடுறது, அப்புறம் வந்துட்டு அதுக்கு கொஞ்சம் விதிகள்லாம் செயல்படுத்துறது அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். சிலவங்க டிஎம்கே சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டாஸ்மாக் மட்டும் தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா, இதே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் வச்சாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இது முக்கியம் தான் இல்லை, அவங்க வந்து எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியும். நான் எப்படி பார்க்குறேன்னா, தமிழ்நாட்டில் வந்து இந்த சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்படுது இல்லை, நிறைய பேர் வந்து மரணிக்கிறாங்க. குறிப்பாக நீங்கள் வட சென்னைக்கு போனீங்கன்னா இந்த போதை கலாச்சாரம் மிகப்பெரிய அளவில் இருக்கிறதா சொல்கிறாங்க. நகர்ப்புறங்களில், வட சென்னை மட்டும் இல்லை, நகர்ப்புறங்களில் இருக்குது. இதே போல் வட சென்னை பகுதிகளில் நிறைய பகுதிகளில் வந்து நிறைய பேருக்கு ஆக்சுவலாக இது வந்து யாரோ பதிவு பண்ணியிருந்தாங்க. யார் பதிவு பண்ணுறாங்கன்னு தெரியல. நிறைய பேர் கணவன் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. நிறைய பேரோட கணவர்கள் வந்து இறந்துருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நம்மக்கிட்ட டேட்டா இல்லை. பட் இது நான் வந்து ஏதோ ஒரு வீடியோவிலையோ அல்லது எக்ஸ்லேயோ பார்த்தேன். ஸோ நிறைய பேர் இறந்துருக்காங்க. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் சாராயம் குடிச்சு. ஏன்னா இந்த சாராயம் வந்து ஒரிஜினல் சாராயம்லாம் இல்லை. லைக் ஒரிஜினல் சாராயம் எப்படி தயாரிப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அந்த கரும்பு சாறுலேருந்து எடுத்து அதை வந்து உருவாக்கி எல்லாம் பியர் எப்படி செய்வாங்கன்னா கோதுமை ஊற வச்சு அந்த தண்ணியிலேருந்து செய்வாங்க. அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஆனால் இது வந்து லைக் எரிசாரத்துலேருந்து தயாரிக்கப்படுறதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஏன்னா அதுக்கு நான் ஏன் சொல்கிறேன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு 1 அல்லது 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஏதோ ஒரு டாஸ்மாகில் மது அருந்தி விட்டு 2 பேர் இறந்துட்டாங்க. தஞ்சாவூர்லேயும் மயிலாடுதுறையும் 4 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டே இருக்குது. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இதனால் வந்து சட்ட ஒழுங்கு பாதிக்கப்படுது, ஆரோக்கியம் கெடுது, நிறைய பேர் வந்து இதுக்கு அடிமையாக வராங்க, வேலைக்கு போக மாட்டாங்கன்னு குற்றச்சாட்டு இருக்குது. அப்போ அதை ஒழுங்குபடுத்தணும். அதே போல் நிறைய பாலியல் ரீதியான விஷயங்கள், பெண்களுக்கு பாலியல் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய நடக்குது, தவறாக விஷயங்கள் நடக்குது. ஸோ இதை கட்டுப்படுத்தணும், இதை ஒழுங்குபடுத்தணும்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இந்த ஒரே ஒரு டாஸ்மாகை சரி செய்வதன் மூலம் நம்ம இத்தனை விஷயங்களையும் சரி செய்யலாம். ப்ளஸ் குடிக்கிறோம், எப்படி இருந்தாலும் குடிக்க தான் போகிறான். ஒரு கிலோமீட்டர் நடந்தாச்சும் போய் குடிப்பான், வேறு ஏதாவது ஒயின் ஷாப் இருந்தால். ஸோ அப்படி இருக்கும்பொழுது பொது இடங்களில் இருக்கக்கூடாது, பள்ளிக்கு அருகாமையில், கல்லூரிக்கு அருகாமையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது நல்ல விஷயம்தான். அது பாராட்டத்தக்கது. ஏன்னா இந்த ஆர்டர் வந்து சென்னை ஹைகோர்ட் போட்ட பிறகும் வந்து அதை நடைமுறைப்படுத்தாமல் இருந்தாங்க. இவங்க வந்து அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க. இப்போது ஸ்டாக்கில் இருக்கிற ஒரு ஒயின் ஷாப் இருக்குன்னா அந்த ஒயின் ஷாப்பில் இருக்கிற ஸ்டாக்கில் இருக்கிற சரக்கை மட்டும், அதாவது மதுபானத்தை மட்டும் விற்பாங்க. அதன் பிறகு வந்து அது மூடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வரவேற்க வேண்டிய விஷயம். நான் சொன்னேன்ல, அந்த சட்டம் ஒழுங்கு, அதன் பிறகு வந்து ஆரோக்கியம், அதன் பிறகு வந்து ஒரு போதைக்கு வந்து அடிமையாகிறது, வேலையில்லா திண்டாட்டம், இது எல்லாத்துக்குமே வந்து அதுக்கு காரணமாக நான் பார்க்குறேன். அது செய்கிறதும் நல்லது தான் நான் நினைக்கிறேன். போன டிஎம்கே ஆட்சி வந்து வீழ்ந்ததுக்கு வந்து முக்கியமாக ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் காரணம் அப்படிலாம் நிறைய விமர்சனங்கள்லாம் வைக்கப்பட்டுச்சு. இவர் வந்த பிறகு வந்து அடையாளமே தெரியாதவங்களெல்லாம் நியமிச்சிருக்காங்க அதிகாரிகள். இல்லை, அடையாளமே தெரியாதவங்கன்னு சொல்லிட்டு இல்லை. ஸோ அவங்க நியமிக்கப்பட்டதால் அடையாளம் தெரியுது. அப்படி தான் இப்போ செந்தில்குமார் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. டிஎம்கேக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணதுனால நம்ம எல்லாருக்குமே அடையாளம் தெரிஞ்சிச்சு. அடையாளம் தெரியல. இப்போ நிறைய பேருக்குமே அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எப்படி தெரியும்? சவுக்கு சங்கர் சொல்லுவார், இந்த மாதிரி உதயச்சந்திரன் யூசின்னு சொல்லுவார். அதே போல் இன்னும் நிறைய அதிகாரிகள் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நிறைய பேருக்கு இங்கே இருக்கிற அதிகாரிகளே தெரிய வந்தது. ஸோ அந்த அளவுக்கு திமுகவில் இருக்கிற அதிகாரிகள் இந்த திமுக அரசை வந்து ஆட்டி வச்சாங்க. மேலே வந்து என்ன நடக்குது, கீழே கிரவுண்ட் லெவலில் வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட அந்த விஷயமே, லைக் இங்கே இருக்கிற அரசாங்கக்கிட்ட, குறிப்பாக ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த விஷயமே போல் ரிப்போர்ட்டும் வந்து தவறாக கொடுத்தாங்க எல்லா தரப்பிலுமே. பெண்ணாக வந்து யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு இந்த செக் பண்ணும்போது கிட்டத்தட்ட 3 வருஷமாக ஒரே ரிப்போர்ட்டை தான் கொடுத்து ஸ்டாலின் அவர்களை ஏமாத்துனாங்க அப்படின்லாம் நியூஸ்லாம் வெளியே வந்துருந்தது. ஆமாம். அதை நான் தினமலர்லாம் அந்த நியூஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா அவர் நினைக்கிறேன் நம்ம ஒரு நல்ல ஆட்சி கொடுக்குறோம், ஸோ மக்கள் நம்மளுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு நினச்சாங்க. பட் டிஎம்கேவாகட்டும், திமுகவில் இருக்கிற அரசியல் தலைவர், மேல்மட்ட அரசியல் தலைவர்களாகட்டும், பெண் நிறுவனமாகட்டும், டிஎம்கே ஐடிவிங்க ஆகட்டும், அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருத்தவங்க யாராவது ரைஸ் பண்ணுறாங்கன்னா கொஸ்டினை, அந்த பிரச்சனை சரி செய்ய மாட்டாங்க. அந்த ஆளையோ இல்லை சோஷியல் மீடியாவில் அந்த பக்கத்தையோ அந்த மீடியாவையோ வந்து எப்படி முடக்கலாம் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. இப்போ நம்மளுக்குலாம் வந்து என்ன நடந்துச்சுன்னு தெரியும், ஓகேவா? இப்போ நாம் வந்து ஒரு விஷயத்தை வந்து ரைஸ் பண்ணுறோம்னா அதில் ஏதோ பிரச்சனை இருக்குது, அதனால தான் ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் எடுத்துக்கணும் ஒரு அரசாங்கம். ஸோ அதை எப்படி சரி செய்யலாம் தான் எடுத்துக்கணும். ஆனால் அவங்கள ஆஃப் பண்ணுறாங்க. பட் அந்த விஷயம் கிரவுண்டில், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனை இருந்துச்சு, வேங்கவேல் பிரச்சனை இருந்துச்சு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இப்போ துப்புரவு தொழிலாளர்கள் சென்னையில் பொதுவாக இருக்கிற அந்த வேலைக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. படித்தவங்க அவங்க வந்து அரசு வேலைகளில் இருக்காங்க, ராம்கி நிறுவனத்துக்கு வந்து வாண்டடாக போய் கொடுக்குறாங்க.
அதுக்கு பின்னாடி யார் இருக்கா, அப்படி அப்படி ஒரு விஷயத்தை பார்க்கணும். அதே போல் வேங்கவேல் விஷயத்தில் வந்து எதுக்கு வந்து தலித் மக்களை போய் சந்திக்கலை முதல்வர் அப்படின்னு ஒரு கோவம் இருக்குது. அதனால தான் வந்து இப்போது இந்த தேர்தல் தலித் மக்களோட வாக்குகள் பெரும்பாலும் போகாததுக்கு முக்கிய காரணம். இப்போ சென்னையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40% கிட்ட தலித்துகள் இருப்பதாக சொல்கிறாங்க, பூர்வக்குடிகள் ப்ளஸ் வெளியூர்லேருந்து வந்தவங்க தங்கினவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வாக்குகள் எதுவுமே வந்து திமுகவுக்கு போகல. அதனால தான் தாவேகா வந்து சென்னையில் பெரும்பாலான தொகுதிகள், சென்னை மட்டும் இல்லை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுன்னு சொல்லிட்டு வெற்றி பெறுவதற்கான காரணமே அதான். தலித்துகளுக்கு வந்து எதுவுமே செய்யலை. தலித்துகளுக்கு எதிராக கொடுமை நடக்கும்போது அதை வேடிக்கை பார்த்தாங்க. அவங்க ஆதிக்க சாதியினர் இருக்காங்களே, அவங்கள வந்து ஊக்குவிக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த கவர்மெண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், லாக்அப் மரணங்கள், அஜித் கொலை, ஆகாஷோட கொலை, கஸ்டடி மரணங்கள். ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் ஒரு கோபத்தை வந்து ஏற்படுத்தியது. ஸோ இதெல்லாம் அவங்க கண்டுகொள்ளவே இல்லை. மேலே இருக்கிற அதிகாரிகள் நம்பினாங்க, காவல்துறையை நம்பலாங்க, ஐடிவிங்க நம்பினாங்க, பெண்ணை நம்பினாங்க. ஸோ அதனால தான் வந்து இங்கே வந்து நிற்கிறாங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்துட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஆபத்தான ஒரு ஆட்சியை வந்துட்டு நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்க, மக்கள் வந்துட்டு நீங்கள் வந்து திரைக்கவர்ச்சியில் இது பண்ணிட்டீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இந்த 10 நாள்களில் வந்துட்டு மக்களை நம்பிக்கைப்படுத்துகிற அளவுக்கு வந்துட்டு ஆட்சி பண்ணியிருக்காங்க, நம்புறீங்களா? 10 நாளில் வந்து அதை சொல்லவே முடியாது. ஏன்னா 10 நாளில் வந்து அந்த பொறுப்பை கையில் எடுத்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கே நம்மளுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இல்லை, அந்த நரேட்டிவ் வந்து உடச்சிட்டாங்களா தாவேகான்னு கேட்குறேன். இந்த ஆட்சி எந்த நரேட்டிவ்? இந்த நீங்கள் ஆபத்தான இதுக்கு தான் வாக்களிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. சரி, அது எப்போ எப்படி உடைக்க முடியும்? போக போக தான் வந்து தெரியும். இப்போ லைக் திமுக வந்தோடனே நிறைய பேர் சொன்னாங்க, திமுக வந்தால் திமுக கவுன்சிலருக்கே வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து பயப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரவுடிஸ்டோட லைக் அட்டகாசம் அதிகமாக இருக்கும், கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. பட் யாரும் நம்மள திமுக தான் ஓட்டு போட்டாங்க. கடைசியில் மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ மாற்றி போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது தாவேகாவுக்கு அந்த மாதிரியான ஒரு ஹிஸ்ட்ரி இல்லை. அந்த கட்சி எப்படி செயல்படும், அவங்களோட நேச்சுரல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. நாம் வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு 3லேருந்து 6 மாதம் ஆகும். இவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க இஷ்யூஸ்க்கு, இப்படி இவங்க வந்து எந்த மாதிரியான ஸ்டெப் எடுக்க போகிறாங்க. இப்போ ஒரு மழை பெய்யுதுன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு மழை பெய்யும்போது எந்த மாதிரியான முன்னேற்பாடுகள் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அனுபவம் இல்லை. பட் அவங்க கற்றுப்பாங்க. இப்போ அதில் எப்படி செயல்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ அதில் திமுகவே சரியாக செயல்படணும்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. ஆனால் அதிமுகவினர் அதில் வந்து கடைந்தெடுத்தவர்கள். ஏன்னா அவங்க ஆட்சியில் இருக்கும்போது தான் மிகப்பெரிய புயல்கள் வந்தது, மிகப்பெரிய வெள்ளம் வந்தது, மிகப்பெரிய காற்றுலாம் அடித்து உங்களுக்கு தெரியும் என்ன நடந்தது அப்படின்னு அவங்க வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணாங்க. இப்போ தாவேகா வந்து இஷ்யூஸ் எப்படி வந்து ஒரு ரைஸ் ஆன ஒரு இஷ்யூ அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ தாவேகா வந்து அமைச்சரவை பட்டியல்லாம் வெளியிட்டிருந்தாங்க. அதில் குறிப்பாக நிறையா பேரை வந்து விமர்சனம் பண்ணாமல் ராஜ்மோகன் அவர்களை மட்டும் வந்து குறிப்பாக வச்சு நிறைய விமர்சனங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சமூக ஊடகங்களில். ஏன் அவரை மட்டும் டார்கெட் பண்ணி அவரை விமர்சனம் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? இல்லை, இங்கே வந்து அது ஆண்டாண்டு காலமாக இருக்கிற ஆதிக்க சக்தியோட ஒரு மனப்பான்மை, ஆதிக்க சாதியினர் வந்து பேசுறது. இப்போ விஷால் அவர்கள் வந்து இருக்கார். இப்போ விஷால் அவர்கள் வந்து தொழில்துறையில் இருக்கிற கீர்த்தனா அவர்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு கேட்க வேண்டியது தானே? கேட்க மாட்டார். ஏன்னா வந்து அவங்க அந்த தெலுங்கு லாபி, அதனால் கேட்க மாட்டார். ஆனால் ராஜ்மோகன் வந்து அப்படி இல்லை. அவர் வந்து ஒரு பட்டியலின சமுதாயத்தில் வந்திருக்காரு. அவர் மீடியாவில் ஒரு நல்ல பேர் இருக்குது, ஒரு நல்ல டேரக்டர், ஒரு நல்ல லைக் நடிச்சிருக்காரு நிறைய வீடியோஸில். அப்படி இருக்கும்போது அவருக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி தங்கம் தென்னரசு இருந்தார்னு நினைக்கிறேன். அவருக்கு மட்டும் நான் படத்தில் நடிச்சிருக்காரா, இல்லை டேரக்ட் பண்ண தெரியுமா? இந்த மாதிரியான கொஷின்ஸ் வருது. இவர் ஏன் விஷால் ஏன் தங்கம் தென்னரசை கேட்கல, ராஜ்மோகனை கேட்குறாருன்னு ஒரு கேள்வி வருது. ஸோ இது என்ன மனப்பான்மைனா ஆதிக்க சக்தியோட மனப்பான்மை, ஒரு அந்த ஆதிக்க சாதி இருக்குல்ல, அங்கேருந்து வர ஒரு சிந்தனை. இப்போ வந்து வெங்கட்ராமன் போட்டு வந்து அதை கேட்டிருப்பாரா? கேட்டிருக்க மாட்டார். இப்போ ராஜ்மோகன் வந்து கேட்டால் வந்து யாருமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷால் நினைக்கிறாரு. அது தவறான ஒரு கண்ணோட்டமாக நான் பார்க்குறேன். அது தவறான கருத்து. இப்போ ராஜ்மோகன் அவர்களுக்கும் வந்து நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். ஒரு 3லேருந்து 6 மாதத்தில் அவர் எப்படி செயல்படுறாரு. இப்போ பிஎம்ஸ்ரீ அந்த திட்டத்துக்கு நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம், எங்களுக்கு ஃபண்டு வரணும். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கை தான். 1967 இப்போ வரைக்குமே வந்து இருமொழி கொள்கையில் தான் நம்ம இருக்கோம். அதே தான் ராஜ்மோகன் அவர்களும் வந்து வலியுறுத்துறாரு. அது வரவேற்கத்தக்கது, அது நல்லதும் கூட அந்த கட்சிக்கு. ஸோ இந்த மாதிரியான ஸ்டாண்ட்லாம் நம்ம பார்க்கும்போது அப்போ இவர் ஸ்ட்ராங்காக தான் இருக்காரு, ஒரு கல்வி அமைச்சராக ஒரு ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதிமுக வந்து அமைச்சரவையில் வந்து தாவேகா சேர்த்துச்சு அப்படின்னா நாங்கள் ஆதரிக்கிறத வந்து பரிசீலனை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதை எப்படி அதுக்கான காரணம் என்னென்னா, கம்யூனிஸ்ட்டுகள் எதன் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா அதிமுகவும் திமுகவும் ஒன்றா சேர போகிறாங்க, அதை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அங்கே அதிமுகவோட பாஜக கூட்டணியில் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் அதிமுகவை ஆதரித்து அது பாஜகவை ஆதரிக்கிற மாதிரி, இங்கே வந்தால் வந்து அதையும் வந்து பாஜகவை ஆதரிக்கிற மாதிரி. ஆனால் தமிழக வெற்றி கழகம் எடுத்துக்கிற அந்த ஸ்டாண்டு வந்து முக்கியமானது. ஏன்னா 5 ஆண்டுகள் வந்து நீங்கள் தொடர்ந்து ஸ்டேபிளான ஒரு கவர்மெண்ட்டை கொண்டு போகணுன்னா
உங்களுக்கு வந்து 118லேருந்து அதிகமான ஒரு 30-40 பேர் எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஓகேங்களா? நடுவில் எவனாச்சும் கரண்ட் போவான், ஏதாவது டிமாண்ட் வைப்பான், ஏதாவது பிரச்சனை வரும். ஸோ அதை கருத்தில் கொண்டு தமிழக வெற்றி கழகம் இந்த மாதிரியான விஷயம் எடுக்குது. அவர்களும் வந்து பாஜக கூட்டணியில் இல்லை, அதிமுக அவங்க நடுநிலை தான் பாஜகவும் வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கம்யூனிஸ்ட்டுகள் அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது தவறுது இல்லை. அது வந்து அவங்க ஒரு ஆதரவு இல்லைன்னா அவங்க நல்லதும் கூட. லைக் அவங்க எதிர்காலத்தில் எந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அவங்க திமுக கூட்டணியில் தொடர போகிறாங்களா, இல்லை தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணியில் தொடர போகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் அதிமுக கூட்டணி வச்சா அது தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து ஒரு நீண்ட கால அந்த 5 ஆண்டு கால ஆட்சிக்கு நல்லது. அதே போல் இந்த தேசிய அரசியலில் கம்யூனிஸ்ட்டுகள் எந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. அதிமுகவை வந்து இதில் அமைச்சரவை பட்டியலில் சேர்த்துட்டா கம்யூனிஸ்ட் வெளியே போயிடுவாங்க அப்படின்னா இப்போ விசிக எந்த இடத்துல நிற்பாங்க, ஸ்டாண்ட் எடுப்பாங்க? இல்லை, விசிகே தொடர்ந்து ஆதரவளிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த கூட்டணியில் வந்து பாஜக இல்லை, பாஜக என்ன தான் வந்து ஏற்கனவே இருந்தாலும் தற்பொழுது ஆதரவளிக்கிறாங்களா, அதில் வந்து பாஜக இல்லை. அதனால் வந்து விசிகே பின்வாங்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதே போல் ஏஎம்யூ பின்வாங்கினாலும் விடுதலை சிறுத்தைகள் பின்வாங்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற வரைக்கும் அமைச்சரவை பட்டியலில் வந்து காங்கிரஸுக்கு இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், எத்தனை பேர் இடம்பெறுவாங்கன்னு உங்களுடைய? காங்கிரஸில் வந்து 1லேருந்து 2 பேர் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது விஸ்வநாதன், அதுக்கப்புறம் ராஜேஷ்குமாரை சொல்கிறாங்க. அதே போல் 7 பேர்கிட்ட அதிமுகவில் இடம்பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் சிவி சண்முகம் அவர்கள் இருப்பார், எஸ்பி வேலுமணி, 2 விஜயபாஸ்கர்கள் இருப்பாங்க. அதே போல் கோஹரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், அவர் மரகதம் குமரவேல் அவர்கள் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இவங்க ஒரு 7 பேர், ஒரு தலித் இருப்பாங்க. அதே போல் சமுதாயம் சார்ந்து தான் அது கொடுக்கப்படும். கண்டிப்பாக வந்து அதில் ஒரு தலித் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அதிமுகவிலேருந்து ஒரு பிரிவினர் வந்து தாவேக்கால சேர்ந்தாங்க இல்லையா, அவங்க சேரும்போதே வந்து அமைச்சரவையில் எங்களுக்கு கொடுத்தா தான் நாங்கள் வந்து சேருவோம் அப்படின்ற இதில் தான் போனாங்க. இல்லை, அப்படி பார்க்கக்கூடாது. நீங்கள் அவர் விஜய் என்ன சொல்கிறாரு, ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு, நாங்கள் வந்து எல்லாருக்கும் அதிகாரம் கொடுப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது அதிமுகவும் கொடுக்குறோம், காங்கிரஸும் கொடுக்குறோம். விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து இருந்தால் விடுதலை சிறுத்தைகளும் கொடுப்போம். ஸோ அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதில் எந்த தவறும் இல்லை. விஜய் சொன்னதை வந்து செய்கிறாரு. ஸோ அது அதிமுகவுக்கு அந்த பிரிவினருக்கும் வந்து நல்லது, விடுதலை சிறுத்தைகளுக்கும் நல்லது, காங்கிரஸுக்கும் நல்லதுன்னு தான் நான் பார்க்குறேன். கடைசியாக ஒரு கேள்வி, டிஎம்கே வந்துட்டு தாவேக்கா ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் தான் அப்படின்னு நினச்சி அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபோக்கஸ் பண்ணுறதாகவும் நிறைய ஐடியாக்களை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறதாகவும் இப்போ வந்துட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது எப்படி? இல்லை, அது மட்டுமே காரணம் இல்லை. மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தாங்க. அதுக்கு ஒரு நல்ல இமேஜ் வேணும். அது வந்து விஜயாக இருக்கார். அவருக்கு வந்து ஒரு மீடியாவோட ஸ்பாட்லைட் இருந்தது. அவர் வந்து ஒரு ட்ரெண்டை உருவாக்குனார். 2 பேருக்குள்ளே தான் போட்டி, ஒன்று டிவிக்கே, ஒன்று டிஎம்கே. அது மக்கள் மத்தியில் வந்து பதிஞ்சிருச்சு. பதிஞ்சோடனே ஏடிஎம்கே வந்து இதிலே இல்லை. இப்போ ஏடிஎம்கேல ஜெயிச்ச நிறைய பேர் அவங்களோட சொந்த செல்வாக்கை பயன்படுத்தி வெற்றி பெற்றார்கள். ஆனால் டிவிக்கே அப்படி இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய். இப்போ நிறைய ஊரில் வந்து வேட்பாளர் யாருன்னே தெரியாது, விசில் சின்னம் விஜய்க்காக வந்து போட்டாங்க. ஸோ அதனால தான் வெற்றி பெற்றாங்க. ஸோ நம்ம ரீல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அப்போ வந்து சென்னையில் வந்து உதயநிதி எப்படி வெற்றி பெற்றார், ரீல்ஸ் போட்டதெல்லாம் வெற்றி பெற்றாரா, சேகர்பாபு எப்படி வெற்றி பெற்றாரான்னு ஒரு கேள்வி இருக்குது. ஸோ நம்ம அதை விட்டுக்க முடியாது. இது மக்கள் வந்து உண்மையாலுமே ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தார்கள். விஜய் வந்து வாக்களித்தார்கள். விஜய் தான் வந்து என்னை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், அதுக்கு நான் கைமாறாக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவரோட ஆட்சியில், அவர் கவர்னன்ஸில் வந்து வெளிக்காட்டுவோன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.